ஹாய் வாங்க இன்றைக்கி மகாராஷ்டிரா ஸ்பெஷல் தால் வடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இது வந்து பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதோட வடகம் தான். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கடலைப்பருப்பு போட்டு பண்ணலாம், துவரம்பருப்பு போட்டு, நமக்கு என்ன பருப்பு பிடிக்குமோ அந்த பருப்பு வச்சு நம்ம இந்த இது செய்யலாம். நாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். 1 கிலோ பாசிப்பருப்பு, 1 கிலோ வந்து நரிப்பயிறு, ஒரு 1/4 கிலோ தட்டைப்பயிறு இருக்குல்ல, அது வந்து உடச்சது. இது 3யுமே எடுத்து ஒரு 5 முறை நல்லா கழுவி சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, பதம் இருக்கணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் வந்து மில்லில் கொடுத்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோமா, எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஈரப்பசம் இருக்குது, பட் தண்ணி இல்லை, அந்த மாதிரி நம்ம வடிவமைக்கு எடுத்துருக்கோம். இப்போ இது கூட என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு போடணுன்னா, பச்சை மிளகாய், இப்போ பச்சை மிளகாய் பிடிக்கிறவங்க பச்சை மிளகாய் போடலாம், இல்லைன்னா வத்தல் போட்டுக்கலாம். பூண்டு அது ஒரு 1/4 கிலோ, அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஒரு 50 கிராம் போடணும், கொத்தமல்லி தழை, இவ்வளோதான் இதுக்கு இப்போதைக்கு சேர்க்க வேண்டியது. இத்தனை ஐட்டத்தையும் இப்போ நம்ம இந்த பருப்பு இருக்குல்ல, அது கூட எல்லாத்தையுமே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்லில் கொடுத்து நம்ம அரைக்கணும். இப்போ அரைச்சி எடுத்ததும் நம்ம உப்பு தூளும் பெருங்காயத்தூளை மட்டும் நல்லா வச்சு அரைச்சிக்கணும். மில்லில் வந்து அரைச்சி கொடுக்கும்போது தண்ணி வந்து சேர்க்க மாட்டாங்க. தண்ணி சேர்க்கறது ரொம்ப ரொம்ப தண்ணி வடகம் வந்து நல்ல ஷேப்பில் இருக்கும். அதனால் நம்ம தண்ணி தான் கொண்டு போகணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வத்தல் இருக்குது அப்படின்னா ரெட் கலரில் பச்சை கலரில் டிஃப்ரெண்ட்டு வேறு ரைஸ்லாம் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ உப்பு பெருங்காயத்தூள் 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு அரிப்பை எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த மாவை நம்ம சேர்த்து ஒரு கவர், அதாவது நல்ல பிளாஸ்டிக் கவர், அப்பளத்துக்குன்னு இங்கே வந்து கவர் கிடைக்கும், அந்த கவரில் இதை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு, அதாவது உருண்டை பிடிச்சி வச்சா உருண்டை ஷேப்பில் இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா மெல்லிசாக கிடைக்கும். இது வந்து அந்த பொரியல் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லை குட்டி குட்டி ரவுண்டு ஷேப்பில் பிடிக்கும் அப்படின்னா நம்ம அந்த குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து வெயிலுக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா 2 நாளில் சூப்பராக காயும். இது வந்து வத்தல் போட்டது பாருங்கள், நல்லா சிவப்பு கலரில் இருக்குது. இது வந்து மிளகா போட்டது நல்லா க்ரீனிஷாக இருக்குதா. இதுதான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி டேஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். குட்டி குட்டி உருண்டையாகவும் இந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறாங்க, பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடகம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் வடக மாவை எடுத்துகிட்டு அதில் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு, நம்ம ஊர் அடை இருக்குல்ல, அதே மாதிரி அடையாக தட்டி சாப்பிடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அப்பளம் வடகம்லாம் பண்ணும்போது அந்த மாவில் இந்த மாதிரி ரெசிபி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் மாவை நான் எடுத்து வச்சுட்டு அடை போட்டு சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டதுனால ரொம்ப நல்லா இருந்தது. சிலவங்க இது கூட கொஞ்சம் அரிசி பொடி இருக்குல்ல, அரிசி மாவு, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்களாம். பட் நான் இதில் அரிசி மாவே போடாமல், எல்லாமே பருப்பு தானே, அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. அதிலே 2 சுட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ இந்த வடகம் வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம். எவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு பாருங்கள், நல்லா சலசலன்னு சத்தம் கேட்குதுல. 2 நாளில் சூப்பராக காஞ்சிருச்சு. இது வந்து நம்ம பாசிப்பருப்பில் பண்ண அந்த வடகம் தான். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, காய்கறி வந்து எல்லா மாதமும் கிடைக்காதான், மழை டைமில் வந்து அதிகமாக கிடைக்காதான். அப்போ வந்து இதை வந்து கிரேவியாக பண்ணி சாப்பிட்றதுக்காக இதை மாதிரி நிறையா எல்லா பருப்புலையும் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்களாம். இப்போ வந்து இது நமக்கு காய்கறி எப்போயுமே கிடைக்குது, பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 5 நாள் காய்கறி சாப்பிட்டா ஒரு நாள் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் வருஷம் முழுக்க நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம பயிரிடுறோம்ல, அதே மாதிரி நமக்கு தேவையானதை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சுத்தமாகவும் செய்வோம். ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா நமக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் கூட நம்ம பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியாது, வேலைக்கெல்லாம் போகிறவங்க அப்படி இருக்கிறவங்க வெளியில் வாங்கிக்கலாம். பட் நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான பொருளை நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பருப்பு பிடிக்குதோ அந்த பருப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். கடையில் வந்து அப்படி கிடைக்காதுல்ல. இப்போ பாசிப்பருப்பு பிடிக்கணும், பாசிப்பருப்பு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு பிடிக்கிறவங்க கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். என்னென்ன பருப்பு போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே போட்டு நமக்கு தேவையான மாதிரி நம்ம கொஞ்சம் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெயில் காலத்தில்
நம்ம வருஷம் முழுக்கவே பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அதாவது எனக்கு என்ன காய்கறி தேவையோ அதுவும் நானே போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நமக்கு தேவையான இந்த மாதிரி வடகம், அப்பளம் இது எல்லாமே வேணும்னாலும் நம்மளே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியாகவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது வெளியில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் போடுறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும்ல. நம்ம நமக்கு தேவையானதை மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே போடாமல் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்களே கொஞ்சம் ஃபுல்லாக நம்ம வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சமாச்சும் நம்ம நல்ல ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.